வணக்கம். 18/1/2026 ஞாயிற்றுக்கிழமை இன்றைய சிம்ம ராசி பலன். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் இன்றைய நாள் சில நேரத்தில் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் பாதுகாப்போடும் இருக்க வேண்டிய நாளாகவும், சில நன்மைகள் மூதாதையர்களில் வெளிப்பட நன்மைகள் வந்து சேரும், சிக்கல்கள் தீர்வாகும், நினைத்து நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும். அதே நேரம் பயணம் செய்யும்போது வண்டி வாகனங்களில் உயரமான தளங்கள், கரண்டு, நெருப்பு, கூர்மையான ஆயுதங்களில் பணிபுரிபவர்கள் மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள். சிம்மத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரம் காலை 11 மணி வரை சிறப்பான பலனும், பிறகு நாள் முழுவதும் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போதும் வேலை செய்யும் இடத்திலும் கவனத்தோடு செயல்பட வேண்டும். பூரம் நினைத்து நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். உத்திராடம் சற்று பொறுமையோடு இருந்தாலே அனைத்து காலத்திலும் வெற்றி கிடைக்கும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். சற்று பொறுமை அவசியம் தேவை. அடுத்ததாக நம்ம காண இருப்பது கன்னிராசி பலன். கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாளாக அமையக்கூடும். சிக்கல்கள் தீர்வாகும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். அதே நேரம் ஒவ்வொரு வேளையிலும் சற்று கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். அவசரமும் பதட்டமும் சிறு சிறு சங்கடங்களை உருவாக்கும். கன்னிராசியில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் சர்வ காரியத்திலும் வெற்றியும் மன மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். அஸ்தம் நினைத்து நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய நாள். மிருக சீரிசம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசிக்காரர்கள் காலை 11 மணி வரை சற்று பொறுமையோடு செயல்பட வேண்டும். ஒவ்வொரு காரியத்திலும் நிதானித்து செயல்படுவது மிகவும் சிக்கலை தீர்க்கும். பிறகு நாள் முழுவதும் பிரகாசமான பலனை கொடுக்கும். மாலை நேரத்தில் மன சந்தோஷம் கிடைக்கும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது துளாராசி பலன். துளாராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாளாகவும், நினைத்து நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். அதே நேரம் உற்றார், உறவினர், நண்பர்கள் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தால் தேவையற்ற மன குழப்பங்களை உருவாக்கிவிடும். அதனால் பொறுமை, நிதானம், பக்குவம் அவசியம் தேவை. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை 11 மணி வரை சிறப்பான பலனும், சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை வரை மிகவும் கவனம் அவசியம் தேவை. மாலை நேரத்தில் சிறப்பான பலன் கிடைக்கும். விசாகம் நினைத்து நிறைவேற எண்ணங்கள் ஈடேறும். அதே நேரம் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தை முழுக்க தவிர்ப்பது மிக மிக நன்று. அடுத்ததாக நம்ம காண இருப்பது விருச்சிகம், தனுசு, மகர ராசி நண்பர்கள்.